ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் கேட்டு ஊறி போயிருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் இந்த மண்டைக்குள்ள போகாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன், நீ எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினாலும் அங்க இயேசு இருக்கிறாராங்கிறத பார்க்கணும். வசனத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் காணிக்கை இம்பார்ட்டன் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு வசனத்தை நீங்க எடுத்து காட்டுங்க. கர்த்தருடைய ஏவுதலின் படி ஜனங்கள் கொடுக்கிறார்கள், அது ஒரு பக்கம். அவைகளில மியூசிக்கை ரொம்ப டவுனா வச்சு மக்களுடைய துதி சத்தம் உகந்த தூபத்தை பரலோகத்துக்கு ஏறெடுக்கிறார்களோ அதுதான் உண்மையான ஆராதனை. நரகத்துக்கு போய் சாக போறீங்களா? நரகத்துல விழுந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு இன்னும் உணர்வில் அதற்கு சாத்தான் உங்களுடைய இருதயத்தை கட்டி வைத்திருக்கிறானா? சினிமா பாடல்களை பாடுகிறான், கிறிஸ்தவ பாடல்களையும் பாடுகிறான். அப்ப நீ சினிமாவில போய் நடிக்க போக வேண்டியதானே? எதுக்கு நீ ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிற? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனத்தினுடைய காரியம் இதுதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், மனிதர்களை பிரியப்படுத்துற மாதிரி, மனிதர்கள் நம்மளை பார்த்து மெச்சுக்கொள்றது மாதிரி நம்ம ஊழியம் செய்யாதபடிக்கு தேவனுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கும்படி நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் நம்மள கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களா நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நம்மளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும், மனிதர்கள் நம்மை பிரியப்படுத்தணும், மனிதர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிறவர்களாகவோ இல்ல மனிதர்களுக்கு முன்பாக நம்ம வேடிக்கை பொருளாகவோ நாம் மாறிவிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தம் என்னது? நம்மளை ஊழியத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஆபத்தினால நமக்கு ஞானஸ்தானம் தந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த நாட்களில் நம்மளை ஊழியத்துக்கு எடுத்து தேவன் பயன்படுத்துகிறதற்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சித்தத்தின்படி செய்ய அல்ல, கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி செய்ய, ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்காகத்தான் நம்மளை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் மனிதர்கள் விரும்பும்படியாக, மனிதர்களுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கும்படியாக, மனிதர்கள் தன்னை மேன்மைப்படுத்தணும், மனிதர்கள் நமக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி மனிதர்களுடைய இஷ்டத்தின்படி ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இந்த நாள் கடைசி காலத்தில் பெருகி இருக்கிறார்கள். அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்கனே, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷர்களுக்கென்று நாம் ஊழியம் செய்யக்கூடாதாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஊழியங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனா மக்களுக்கு அறிவில்லை, மக்களுடைய மூட நம்பிக்கைகள், மக்களுடைய முட்டாள்தனங்கள். இது வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, தேவனுடைய பாதத்தில் அவர்கள் போய் உட்கார்றது கிடையாது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? ஒரு மூட நம்பிக்கைகள், புற ஜாதிகள், புற மதத்தினர்கள்ட்ட இருக்கிறது மாதிரி நாட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள வந்திருக்கும் மூட நம்பிக்கைக்குள்ள இந்த நாட்கள் கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறது. ஆண்டவர் அதெல்லாம் விரும்புறது கிடையாது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? என்னுடைய பார்வைக்கு நீ செம்மையா ஊழியம் செய், நான் உனக்கு என்ன சொல்றேன்னு அதன்படி செய் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால இங்க சொல்றது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். எனக்கு வார்த்தை கிடைக்கவே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு வார்த்தை கிடைக்கவே இல்லை. என்ன வார்த்தை கொடுக்கறதுன்னா ஊழியங்கிற தலைப்பு கொடுத்துட்டாரு. ஊழியத்தை குறிச்சுதான் எனக்கு மெசேஜ் கொடுக்கணும்னாரு, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், மனிதர்களை பிரியப்படுத்தும் மாதிரி ஊழியம் செய்ய கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. மனிதர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ஊழியம் செஞ்சா நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? அந்நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும். கள்ளம், கபடு, பொய், பிராடு, பித்தலாட்டம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஊழியத்துல இருந்தோம்னா அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கிற இடத்துல நாம் தள்ளப்பட்டு போவோம், எரிநரகத்தில் தள்ளப்பட்டு போவோம்னு ஆதாரபூர்வமான வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியம் என்ன?
கர்த்தர்க்கென்று நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்த கூடாது. இந்த நாட்கள்ல சிலவர்களுடைய பேச்சுகளிலே, சிலருடைய பழக்க வழக்கங்களிலே வெளிப்படுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? நம்ம சபையில கொஞ்சம் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்க, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரு, அதனால இன்னுமே இந்த குழந்தைகளுக்கு உபதேசிக்கிற உபதேசம் போதிக்க கூடாதுன்னா அநேகருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சபையில இருந்து ஆத்துமாக்கள் போயிருவாங்க. அதனால அப்படியே நைஸா நழுவிதான் ஆத்துமாக்களை கொண்டு போக வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் கடிஞ்சு கொண்டு உபதேசம் பண்ண முடியாது இப்பத்தைக்குலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பு. கர்த்தருடைய அதெல்லாம் மனுஷருக்கு பிரியமா ஊழியம் செய்கிற ஊழியங்கள். தேவனுக்கு பிரியமா ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இந்த வார்த்தை கொடுனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை மாற்றார்கள். அந்த வார்த்தைகளை எனக்கு ஆவில் நல்லா உணர்த்தப்படுகிறது. கர்த்தர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு பிரசங்கம் சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார்னு வார்த்தைகளை புரட்டி பேசுகிற ஊழியக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த நாட்கள்ல பிலேமான்ட்ட கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, அது நான் கொடுக்கிறது, நான் சொல்லுகிற வார்த்தையை போய் நீ சொல்லுன்னாரு. பிலேம் அப்படியே கீழ்ப்படிச்சார். ஆனா முதல்ல ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லும்போது அது அவருக்கு கீழ்ப்படியல. இரண்டாவதாக ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வழியில வந்து அவருக்கு நின்ற பொழுது அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போ, ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் தான் என்ன செய்யணும், சொல்லணும் பாரு. அதே மாதிரி அந்த பீலேம் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை கடினமா தான் இருந்துச்சு. அவன் இவனை கொண்டு போடுவான், அந்த ராஜா இவனை கொண்டு போடுவான் என்று தெரிந்த பொழுதிலும் தைரியமாக அந்த கர்த்தருடைய வார்த்தை பகிரங்கமாக பிலேயாம் சொன்னார். பிலேயாம விரட்டிய விட்டுட்டாருன்னு இருக்குது அந்த ராஜா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஊழியத்துக்கு அழைத்தது நோக்கம் அவருடைய வார்த்தை கொடுக்கறதுக்காக. நம்மளுடைய மாமிசத்துல ஆயிரம் தோன்றும் மக்களை எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி அவங்கள்ட்ட நைசான வார்த்தைகளை சொல்லி எப்படி காணிக்கைகளை வாங்கலாம், எப்படி தசம பாகத்தை புடுங்கலாம், இப்படித்தான் பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. இந்த நாட்களிலே அற்புதம் அடையாளம்னு தேடி ஓடுகிற கூட்டங்கள் அநேகம் லட்சாதி லட்சம் மக்கள் கூடுகிற கூட்டங்கள் அநேகம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்தம் இருக்கிறதா உன்னிடத்தில்? பரிசுத்தம் இருக்கிறதா? உன் சபையிலே பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்களா? கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வருகிறதா? அந்த இடத்துல கடிந்து கொள்கிற வார்த்தைகள் வரவில்லை. ஒரே ஆசீர்வாதம், ஒரே பணம், ஒரே ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த இடத்தில் சம்திங் ராங். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் கடிந்து கொள்ளுகிற வார்த்தை அந்த இடத்துல இருக்குதா என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இன்னொரு காரியம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆண்டவர் சில ஆட்களுக்கு பணம், பொருள், காசெல்லாம் கொடுக்கறது எதனால அப்படின்னா கர்த்தருடைய ஊழியம் விரிவடைய வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், சில கிராமங்கள் ஊர்களில் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா சபைகள் இல்ல. இந்த நாட்களிலே கோடி கணக்குல சபைகளை போட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை போட்டு தள்ளுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சாலும் இதே மாதிரி ஒரு யுத்தம் வந்தா முடிஞ்சு உன் கட்டடம் எல்லாம் மண்மேடாய் போயிரும். அது ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா? இயேசுவின் வருகையை பத்தி சீஷர்கள் போய் கேட்கும் பொழுது, இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாத்தையும் இடித்து போடுவேன் என்று சொல்றாரு பாத்தீங்களா ஆண்டவர். நான் ஒண்ணு சொல்லுகிறேன், நீ எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினாலும் அங்க இயேசு இருக்கிறாராங்கிறத பார்க்கணும். ஏசப்பா அங்க இருக்கிறாரா? ஒருவேளை உங்ககிட்ட கெட்ட சொல்றாரா? உங்ககிட்ட ஆண்டவர் கிட்ட சொன்னாரா? அப்படியே கட்டினாலும் அங்க ஆண்டவர் இருக்கிறாரா? இந்த நாட்கள்ல எங்க பல கிராமங்கள் எடுத்து பார்த்தா சபைகள் இல்ல, ஒரு சின்ன கூடாரம் இல்ல, மக்களை சேர்த்து ஆராதிக்கிறதுக்கு கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை. இந்த நாட்கள்ல மக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த பெரிய பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரர்களுக்கு தான் கவருக்குள்ள பணத்தை வச்சு அந்த ஊழியக்காரர்கள் போய் படுகுழியில போய் விழுகிறதற்காக அந்த ஊழியக்காரர்களுக்கு பண கவர்களை வச்சு லட்சக்கணக்குல அவ்வளவு பணத்தை கொண்டு அவர்கள்கிட்டே கொடுக்குறாங்க. எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது கிடையாதா? கர்த்தர்கிட்ட கேட்டுதான் இதை செய்யறீங்களா? ஒருத்தங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு உங்கள்ட்ட ஏவுறாரா?
நீங்க அவருடைய பாதத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இந்த ஊழியக்காரனுக்கு இதை நான் கொடுக்கலாமா, இல்ல இந்த ஊழியம் உமக்கு பிரியமான ஊழியமா தான் நடக்குதா, இதை நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுதான் நீங்க செய்றீங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளவு கர்த்தர் ஆண்டவர் பரத்தில் இருக்கிறார், இருந்து பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப அந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் எல்லா ஊழியக்காரர்களையும் பார்க்கிறார். எங்கெங்க திருச்சபைகள் இல்ல, எங்கெங்க மக்கள் கூடி ஆராதிக்க இடம் இல்லைங்கிறது தேவன் பார்க்கிறார். இதெல்லாம் உங்கள்கிட்ட உணர்த்த மாட்டாரா? ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசினார். ஆண்டவர் இன்னைக்கு பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களும் பேசுகிறார்கள். எங்களிடத்தில் ஆண்டவர் பேசினார். ஏன் இப்படி கஷ்டப்படுற ஊழியங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவ உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லலையா? எவ்வளவு ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகளை வைத்து கணவன் மனைவியோடு எவ்வளவு வேதனையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்து உதவ உங்கள்கிட்ட சொல்லலையா? உங்களுடைய ஆடம்பரங்கள், உங்களுடைய மேக்கப், உங்களுடைய பியூட்டி பார்லர், இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை போய் உங்களை விழ சொன்னார் ஆண்டவர். பெரிய பெரிய பில்டிங்களை ஆலயங்கிற பேர்ல கட்டி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாரா? இப்படி சொல்லக்கூடிய அதுல மனிதர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி காரியங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுடைய ஜனங்களே, 2 பேருக்கு, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு மனிதனாலும் முடியாது. ஆனா இந்த நாட்கள் என்ன நடக்குது தெரியுமா? இயேசுங்கிற பேர் இருக்குது. ஊழியங்கிற கூட்டங்கள்ல இயேசுங்கிற பேர் இருக்கு, ஆனா அங்க இயேசு கிடையாது. மிக வேதனையான விஷயம் என்னன்னா தெரியுமா? உங்களுக்கு காணிக்கைகள் வேணும், உங்களுக்கு பணம் வேணும், உங்களுக்கு ஆடம்பரமா வாழணும்னா சம்பாதிச்சு சாப்பிடலாம். சம்பாதிச்சு அந்த மாதிரி நீங்க பியூட்டி பார்லர்ல கொண்டு கொடுத்தீங்கன்னா நாங்க கேட்கவே மாட்டோம். ஆண்டவரும் விட்டுருவாரு. நீ சம்பாரி, நல்ல கட்டினமா உழைச்சு நீ பியூட்டி பார்லர்ல கொண்டு லட்சக்கணக்கில் கொடு, தப்பே கிடையாது. ஆனால் தேவனுடைய நீ அப்படி உலக பிரகாரமா நீ வேலை செஞ்சு நீ பியூட்டி பார்லர்ல கொண்டு கொடுத்தா நாங்க கேட்கறதுக்கு யாரு? கர்த்தருடைய பேரை சொல்லி தசம பாகங்கள் காணிக்கைகளை வாங்கி கொண்டு பக்கெட்டா காணிக்க. இது எந்த இடத்துல வசனம் இருக்குது? எந்த இடத்துல வசனம் இருக்குது? முட்டாள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, அறிவில்லாமையானால் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் பணத்தை குறித்து போதிக்கிற ஊழியக்காரர்கள் தான் பெருகி இருக்கிறார்கள். செல்வாக்கை குறித்து போதிக்கிற ஊழியக்காரர்கள் தான் பெருகி இருக்கிறார்கள். இது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற காரியம். ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி ஊழியம் செய்யாத, ஒண்ணு நீ உலகத்துல போய் வாழு, இல்லையா எனக்கு ஊழியம் செய். இந்த நாட்களிலே பலிபீடங்களில் நடக்கிற அநியாயங்கள், அசுத்தங்கள், அக்கிரமக்கிரியைகள் எவ்வளவு பெருகி இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், எந்த வசனத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் காணிக்கை இம்பார்ட்டன் பண்ணி பேசியிருக்கிறார்? ஒரு வசனத்தை நீங்க எடுத்து காட்டுங்க. கர்த்தருடைய ஏவுதலின் படி ஜனங்கள் கொடுக்கிறார்கள், அது ஒரு பக்கம். ஆனால் மனிதர்கள் தன்னுடைய ஆடம்பரங்களுக்காக, தன்னுடைய சுகபோக வாழ்வுகளுக்காக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிற காலங்கள் இது. ஆண்டவர் பொறுத்து பார்க்கிறார். கொஞ்சம் மனம் திரும்பி விட மாட்டாங்களா? மனம் திரும்பிட மாட்டாங்களா? என்னண்டே வந்துட மாட்டாங்களா? எனக்கு பிரியமா ஊழியம் செய்திட மாட்டாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடக்குதுன்னா, ஒரு கர்ச்சீப்பு கையில இருக்கு. அந்த கர்ச்சீப்பை கொண்டு ஒரு ஆட்களுக்கு நெத்தில வச்சோன்னா பொத்து லைனா விழுகுது. புஷுன்னா என்ன போய் விழுகுது. கள்ள ஊழியங்கள் அதெல்லாம் அசுத்த ஆவிகள் அதெல்லாம் கன்ஃபார்ம். நான் இன்னைக்கு இந்த வசனம் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? இது பகிரங்கமாய் சொல்ல சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியங்கிற பேர்ல என்னென்ன அட்டகாசங்கள் நடக்குங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். என்னென்ன அட்டகாசங்கள் நடக்கு தெரியுமா? ஒருத்தவங்களுடைய தலையில கை வச்சா கீழே விழக்கூடாது. அபிஷேகங்கிற பேர்ல கீழே விழுகுறாங்க இந்த நாட்களில. இதை வேற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, அபிஷேகம் பெற்றா உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, விழுந்துடுறாங்க. எந்த இடத்துல இருக்கு? எந்த வசனத்துல இருக்குது? அப்படி அபிஷேகம் பெற்றோம்னா பொத்துன்னு கீழே அசுத்தாவி பிடிச்சவங்க தான் கீழே கிடந்து உருண்டாங்கன்னு வசனம் இருக்குது. பரிசுத்த ஆவிகள் பெரும் பொழுது, ஆவியானவரை நாம் பெரும் பொழுது வைராக்கியம், பலன், தைரியம் கிடைக்கும்னு தான் வேதவசனம் சொல்லுவோம். அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்ற பொழுது அவர்களுக்கு பயமுள்ள ஆவி வரல, பலத்தின் ஆவி வந்தது, பலன் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பலத்தின் ஆவி, பரிசுத்தாவிகள் பலத்தின் ஆவி, கோலை ஆவி கிடையாது. இன்னைக்கு ஆவியானவரை கோலை ஆக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருமா சேர்ந்து.
நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஒருவேளை நாங்க கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு கடினமா இருந்தா வேத அடிப்படையின் வசனத்திலே எங்க இடத்துல நீங்கள் பேசுங்கள். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கீழே கடந்து உருண்டாங்க, பறண்டாங்க, ஆட விலகுறது கூட தெரியாம கடந்து முட்டாள் ஜனங்களை மனம் திரும்புங்கள். ஊழியக்காரங்க உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம்ங்கிற பேர்ல தீர்க்க தரிசனம் உங்க இந்த நாட்கள குறி சொல்லுகிற ஆவிகள் அநேகம் எழும்பி இருக்கிற ஜாக்கிரதை. குறி சொல்லுகிற ஆவி எப்படி தெரியுமா? துண்டு சீட்ல பியார எழுதி கொண்டு கொடுத்துடுறது. ஒவ்வொரு ஆட்களுக்கு பியாரையா கேட்டுக்கொண்டு எழுதி கொடுத்துட்டு பியார வாசிக்கிறது. இது ஆவியானவர் உணர்த்துகிறார். எச்சரிக்கையாயிரு ஊழியக்காரனே. யார் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை. நீ மக்களை ஏமாத்தி கொண்டு உனக்கு பணம் வேணா ரோட்ல பிச்சை எடு. மக்களை இப்படி தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஏமாத்தாத. யாருக்கு? பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். அங்கே அனனியாவும் சப்பீராலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்ல துணிகிறது என்ன? அவன் பாதத்தில் வந்து சத்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய்? நான் இன்றைக்கும் சொல்வேன், உனக்கு பணம் வேண்டும் என்றால் கர்த்தரை ஏமாற்றாதே, ஜனங்களை ஏமாத்தாத. உனக்கு அதுதான் நம்ம ரோட்டோரங்களில் இப்ப நம்ம நடந்து போகும்போது பாக்குறோம். பணம்ங்கிற அது அவங்களுக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல உடை உடுத்தணும்னு சொல்லி, ஆனா அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா ரோட்டோரங்களில் தட்டை எடுத்து பிச்சை கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிச்சை கேட்கிறாங்க, எங்களுக்கு பிச்சை போடுங்கன்னு. இந்த ஊழியக்காரர்கள் கோட் ஷூட் போட்டுட்டு நல்ல மேக்கப்பான ட்ரெஸ் போட்டுட்டு பியூட்டி பார்லர் நல்லா போய் மேக்கப் பண்ணிட்டு பிச்சை எடுக்கிறார்கள். இதுக்கு நீ ரோட்ல போய் பிச்சை எடு. ஏன் கர்த்தருடைய பேரை சொல்லிக்கொண்டு பலிபீடத்தில் நின்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? மக்களும் அறிவில்லாத முட்டாள் ஜனங்கள். கொண்டு 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 தட்டுங்க. நீங்களும் நரகத்துக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். நான் இன்றுக்கும் சொல்வேன், பைபிளை வாசிங்க. நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்காட்டாலும் பிரச்சனை இல்ல, புதிய ஏற்பாட்டை வாசிங்க. ஏசப்பா எந்த இடத்துல காணிக்கையை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு? ஏசப்பா எந்த இடத்துல தசம பாகத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு? பணம் 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 பே பிடித்து ஆடுகிற ஊழியக்காரர்களே, மக்களுக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தத்தை போதிக்கிறீங்களா? அற்புதம் அடையாளத்தை பத்தி போதிக்கிறீங்களா? எதை பத்தி போதிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்குது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும் என்று வேதாசனம் வேடிக்கை காட்டுகிறார்கள். அன்பு ஜனங்களே, ஏமாந்துராதீங்க. வேடிக்கை காட்டுறானுங்க. ஸ்ப்ரேங்கிற பேர்ல எந்த வசனத்துல இருக்குதுடா? எந்த வசனத்துல இருக்குது ஸ்ப்ரே அடிக்க சொன்னார் ஆண்டவர்? எந்த வசனத்துல இருக்கு? கர்ச்சீப்பை தொட்டவங்க பொத்துன்னு போய் விழுந்தாங்க, கர்ச்சீப்பை தொட்டவங்க அபிஷேகம் கிடைச்சு எந்த வசனத்துல இருக்குது? ஜபயனில் அபிஷேகம் வந்து எந்த வசனத்துல இருக்குது? இல்லையே. ஏன் ஆண்டவர் வைராக்கியமா கேட்கிறார்? ஏன் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிற? எதுக்காக ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய்? ஐயோ, ஜனங்களை அழிந்து போகிறார்களே, சத்தியத்தின் பாதையை நடத்தவில்லையே. நீ தீர்க்க தரிசனங்களை வாசித்து பாரு. மேப்பன்கள் ஆடுகளை எப்படி வழி நடத்துகிறார்கள்? ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட்டே விடுவார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எங்களை கையெல்லாம் விட மாட்டாரு. இந்த பூமியில ஆடுறது வரைக்கும் ஆடலாம், எவ்வளவு வேணும் ஆடுறது வரைக்கும் ஆடலாம். ஆண்டவர் கைவிட மாட்டாருன்னா கைவிட்டு விடுவாரு. அபிஷேகம் உன்னை விட்டு எடுபட்டு போய்விடும். கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய். உலகம் சபைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. கள்ள ஓநாய் கூட்டங்கள் சபைக்குள்ள ஊழியக்காரங்கிற வேஷத்தில் தரித்து உள்ள கொண்டு வந்து எவ்வளவு தூரம் சொன்னாலும் அறிவில்லையே. எவ்வளவு தூரம் சொன்னால் அறிவில்லையே. கடிந்து கொள்கிற வார்த்தைகள், இவ்வளவு நாடகங்கள், சினிமா பாடல்கள், ஆலயத்துக்குள் பலிபீடத்தில் பிரசங்க மேடைகள் வந்து கொண்டிருக்கிறதே, உணர்வில்லையா உங்களுக்கெல்லாம்? நரகத்துக்கு போய் சாக போறீங்களா? நரகத்துல விழுந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு இன்னும் உணர்வில்? அதை சாத்தான் உங்களுடைய இருதயத்தை கட்டி வைத்திருக்கிறானா? சினிமா பாடல்களை பாடுகிறான், கிறிஸ்தவ பாடல்களையும் பாடுகிறான். அப்ப நீ சினிமாவில போய் நடிக்க போக வேண்டியதானே? எதுக்கு நீ ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை பத்தி எத்தனை உலக பிரகாரமான ஜனங்கள் உன்னை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டா நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம். நீ எந்த நீதி நிமித்தம்? நீ என்ன நீதி செஞ்ச கர்த்தருக்காக? கர்த்தருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டுதானே இருக்கிறாய். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நீ இயேசுங்கிற பெயரை சொல்லிக்கொண்டு பிசாசுக்களை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எவ்வளவு காலம் நீ இப்படி ஓடிக்கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாள் நீ இப்படி ஓடிக்கொண்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பாய்? மனம் திரும்பு. கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் ஏந்தி உடையவர் சொல்லுகிறார்.
ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பும். இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புளிக்கும். ஏன்னு சொல்லட்டா, ஆசீர்வாதத்தை கேட்டு 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 ஊறி போயிருக்கிறீர்கள். இந்த இந்த ஓலை முடைவாங்க தெரியுமா? இந்த ஓலை வீடு கட்டுறதுக்கெல்லாம் முடைவாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த ஓலை எடுத்து இந்த தண்ணி இருக்கிற ஏரியா, குளம் குட்டை இந்த மாதிரிப்பட்ட ஏரியால அந்த தென்னை மட்டையை ஓலையை தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. அது 1 நாள் 2 நாள் அப்படியே கடந்து ஊறினதுக்கு பிறகுதான் அதை எடுத்து என்ன செய்ய முடியும்? முடைய முடியும். அதே மாதிரிதான் இந்த நாட்களில் அந்த ஓலை மட்டை ஊறுறது மாதிரி இந்த நாட்கள் அநேகர் வந்து ஆசீர்வாதத்தை கேட்டு 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 ஊறி போயிருக்கிறாங்க. ஆசீர்வாத பாடல்கள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் கேட்டு ஊறி போயிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் இந்த மண்டைக்குள்ள போகாது. ஏன்னா சாத்தான் வந்து அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வரும் பொழுது இருதயத்துக்கு, அது எங்களுக்கு இல்லை, அது அவங்களுக்கு. அந்த ஆதாம் ஏவாள் பழி சாட்டினாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. அந்த ஆபேல கொண்டுட்டு காயின் பழி சாட்டினாங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் பலிபீட ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிப்போம். எத்தனை வாட்டி உனக்கு கடிந்து கொள்கிற வார்த்தைகள் வந்தது கேட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. கவனம் கவனம் கவனம். ஒருவேளை கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு புறப்பட்டு வரலாம். விசுவாசிகள் என்கிறவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காணுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் சாத்தான் செய்வான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல சாத்தான் ஸ்ட்ரைட்டா வந்து அற்புதம் செய்ய மாட்டான். இந்த நாட்கள்ல நல்ல ஒரு புறஜாதியா புற மதத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து அற்புத அடையாளங்கள் செஞ்சா கிறிஸ்தவங்க ஒத்துக்குவீங்களா? என்ன நமக்கு தெரியும், அவங்க ஆண்டோருக்கு நேர ஆப்போசிட் ஆனவங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போக மாட்டோம். கிறிஸ்துவின் சாயல தரித்த மாதிரி வேஷத்தை போட்டுட்டு வருவானுங்க. இயேசுனுடைய வார்த்தையை சொன்னா தானே நம்புவோம். அப்படிதான் சாத்தான் வந்து கொண்டிருக்கிறான். இந்த அன்னைக்கு சொல்றேன், தயவாய் அன்பா நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவிங்கிற பேர்ல உங்களை ஏமாத்துறாங்க. பரிசுத்த ஆவி கிடைக்கும் போது உங்களுக்கு பலன் வரும். கீழே விழ மாட்டீங்க. தயவாய் கேட்கிறேன். நீங்க எந்த சபைக்கு போறக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெறும்போது கீழே விழுகிறீங்களா, அது வேற ஆவி, அசுத்த ஆவி. சரியா? அது நீங்க நல்ல ஆவிகளை பகுத்தறீங்க, அது அசுத்த ஆவி. அதே மாதிரி உங்க தலையில ஒருத்தன் கை வைக்கிறான், உண்மையான ஒரு ஊழியக்காரர் உங்க தலையில கை வைக்கிறாருன்னா கை வச்சு ஜோம் பண்ணிட்டு விட்டுருவாரு. சில ஊழியக்காரனுங்களா இருக்கிறாங்க, இப்ப புதுசா முளை தெலும்புகிற ஊழியக்காரனுகள் இருக்கிறாங்க. கைய வச்சு புஷ் பண்ணி அவன் கீழே உழுகுறது வரைக்கும் விட மாட்டானுங்க. அவன் பொத்தடிக்கிட்டு கீழே விழுந்தானா ஓஹோ பரிசுத்தாவி வந்துச்சு, இல்லைன்னா அசுத்தாவின்றான். ஏதோ ஒண்ணு அதுதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஒரு ஊழியக்காரர் வந்து தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். அவர் வந்து கீழே உழலையா அப்படின்னு நின்று இருக்கிறாரு. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறான், உன்னட்ட அசுத்தாவி இருக்கிற. ஓ, கீழே விழுந்தா தான் பரிசுத்தாவி. அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு கீழே விழுந்தா பரிசுத்தாவி. நின்றுட்டு நல்ல பெலமா வைராக்கியமா இருந்தா அசுத்தாவி என்று சொல்லி, அப்ப அவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருப்பான் என்று சிந்தித்து பாருங்கள். கீழே விழுகிறது. அதே மாதிரி ஆராதனை கூடங்களிலே பிசில் அடிக்கிற கூட்டங்கள் இருக்கிறது. கவனம். இந்த மாதிரி கேலி கூத்து காட்டுற இடம் இல்ல, சினிமா தியேட்டர் கிடையாது. சரியா? கலரா லைட்டை போட்டுக்கிட்டு அது என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தருடைய ஊழியத்தை எவ்வளவு பரிசுத்தவான்கள், எவ்வளவு பரிசுத்தவாட்டிகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து தன்னை ஜீவனையும் பாராமல் ஊழியம் செய்திருக்கிறார்களே. இந்த நாட்களில் ஷோ காட்டுறாங்களே, சினிமா தியேட்டர்ஸ்கள்ல இருக்கிற கருமங்கள் எல்லாம் கொண்டு வந்து சபை பலிபீடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. கலரா லைட்டு, மியூசிக்கு, புகை. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, எனக்கு இந்த மியூசிக் போடுறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இது. ஏன்னா இந்த மியூசிக்கால் அலங்கரிக்கப்பட்டவன் தான் லூசிபர். இந்த நாட்கள்ல சில இடங்கள்ல நடக்குது, மியூசிக்க கூட்டு மக்களுடைய துதி சத்தம் குறையட்டும், நீ மியூசிக்க கூட்டுன்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரை வெட்டிச்சு போற அளவுக்கு மியூசிக்க கூட்டுறானுங்க. எனத்துக்கு ட்ரம்ப போட்டு அடிக்கிற அடியில ட்ரம்பே கிழிஞ்சு, சில ட்ரம்பெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடந்து ஆண்டவர் சொல்றாரு, அதுல நான் மகிமைப்பட மாட்டேன். நீ உன் மியூசிக் எல்லாம் குறை. எந்த சபையில இன்னைக்கு சொல்ற, எந்த சபைகள்ல மியூசிக்கை ரொம்ப டவுனா வச்சு
மக்களுடைய துதி சத்தம், உகந்த தூபத்தை பரலோகத்துக்கு ஏறெடுக்கிறார்களோ அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான். இது மியூசிக் எல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் இதான் சொல்லுவேன், மியூசிக் இருக்கிறது தப்பு கிடையாது. மியூசிக் எல்லா சபைகளிலும் இருக்கலாம், எல்லா ஆராதனை கூடங்களிலும் மியூசிக் தேவை. ஆனா அந்த மியூசிக்கை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? ஒரு கீபோர்டுன்னு ஒண்ணு வந்திருக்கு, அந்த கீபோர்டை மொத்தத்திலே சவுண்டை கூட்டி வச்சுக்கிறது. அப்புறம் அந்த சில மியூசிக் எல்லாம் வந்திருக்கு, டம் இருக்கு டம்முக்குன்னு சொல்லி போட்டு அடிச்சு, ஐயோ சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு. ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு கத்தி ஆண்டவர் ஆராதிச்சாலும் அந்த மக்கள் ஆராதிக்கிற அந்த மக்களுடைய காதுகளிலே கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மியூசிக் லூசிஃபர் மியூசிக்கினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆவி சபைக்குள் வந்து இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது, ஒருவனை பகைத்து, அதுல அப்படிதான் சொல்றது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் என்று வேதவசனம் சொல்றது. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்பொழுது நான் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, பைபிள்ல ஒரு அதிகாரத்துல கூட சிரிப்பின் ஆவிங்கிற காரியம் கிடையாது. பைபிள் இருக்கு, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சில கூட்டங்கள் பிடிச்சு வச்சுட்டு பலிபீடத்துல கடந்து இந்த ஊழியக்காரங்க பேய், அதெல்லாம் அசுத்தாவி பேய் கடந்து கெக்க புக்கன்னு சிரிச்சு அந்த கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் அலக்கழிச்சு அந்த மக்களும் சிரிச்சு கீழே விழுந்து பொத்து எங்க இருக்குது கிறிஸ்தவம்? எங்க இருக்குது இதெல்லாம்? சிரிப்பின் ஆவி, இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். இதெல்லாம் தப்பான்னு கூட ஒரு சிலர் கேக்குறாங்க, சிரிக்கிறது தப்பா? நீ சிரி, ஆராதனைங்கிற முறையில வந்து பியாய் மாதிரி சிரிச்சு அசுத்த ஆவிகள் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில். ஊழியெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, மூட நம்பிக்கை எழுதுதான். இந்த சிரிப்புங்கிற ஆவிங்கிற ஒரு மூட நம்பிக்கை, எண்ணெய்ங்கிற மூட நம்பிக்கை, சுப எண்ணெய் வியாபாரம் பண்றாங்களாம். எந்த வசனத்துல இருக்குது? ஜப எண்ணங்கிற பேர்ல வியாபாரம் பண்ணி விற்கிறதுக்கு ஐயோ என்ன கொடூரங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரேயை அடித்தால் அதுவும் வசனத்தின் ஆதாரத்தின்படி கிடையாது. வசனத்தின் ஆதாரத்தின், அதே மாதிரி கையில ஒரு சீடியை கொடுத்தா அது ஒரு குடுகுடுன்னு ஆடிட்டு போய் பொத்துன்னு விழுந்துகிறது, அது ஒரு அசுத்தாவி. இப்படி பல காரியங்கள், பல மூட நம்பிக்கைங்கிற பேர்ல பல ஆவிகள், லூசிஃபரின் ஆவிகள் சபைக்குள் நடமாடிக்கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் இல்ல அவங்க வந்து ஆவியானவருடைய பலத்தினால் தான் அந்த ஊழியங்கள் எல்லாம் செய்கிறார்கள் நீங்க சொன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைங்க. நீங்க போறதும் போகாது உங்களுடைய பிரச்சனை. போதிக்க வேண்டியது ஆவியானவருடைய கடமை. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க சொல்ல முடியும். சரியா? கேட்கறதும் கீழ்ப்படியாத அவங்கவுங்க பிரச்சனை. வீட்டுல ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டே இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், செய்யான்னு. நம்மளால முடிஞ்சது 4 அடி அடிச்சு பார்ப்போம். அப்படியும் கீழ்ப்படியாம சில தருதலைகள் சில பாவத்துல போய் விழுந்து, சில சீர்கேடுகளை போய் விழுந்து போனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பல காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. அவ்வளவுதான். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கட்டின புருஷனா இருந்தாலும் சொல்லி கொடுக்கக்கூடிய நம்ம கடமைகள். அதே மாதிரிதான் சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுவார், கீழ்ப்படியாத உங்க நிறைய தருதலைகள் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள தலை தூக்கி நிக்குது. விசுவாச கூட்டத்திலே நிக்குது, ஊழியக்காரங்க போர்வையிலே நிக்குது. அதனால நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஊழியர்களை அடையாளம் காணுங்கள். எந்த ஆவியில் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். நான் திருப்பின்னு சொல்றேன், எந்த சபைகள்ல மியூசிக்கை கூட்டி வச்சு உங்களுடைய சத்தத்தை தொனிக்க விடாதபடிக்கு, உங்களுடைய சத்தம் உங்களுக்கே கேட்காதபடிக்கு எந்த சபைகள்ல இந்த மாதிரிப்பட்ட ஆராதனை கூட்டங்கள் நடக்கிறதோ பி கேர்ஃபுல். அதே மாதிரி தலையில கை வச்சு ஜோம் பண்ணலாம், தலையில கை வச்சு ஊழியக்காரர்கள் ஜோம் பண்ணலாம், அது வசனமே இருக்குது, அது தப்பு கிடையாது. ஆனால் தலையில கை வச்சு புஷ் பண்ணி தள்ளி விடுறான் பாத்தீங்களா, பி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த ஜப எண்ணங்கிறது, அதே மாதிரி மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும்னு இருக்குது. நான் இங்க ஜப எண்ணெயை நான் இதாக சொல்லவில்லை, ஆனால் இந்த ஜப எண்ணெய்ங்கிற வியாபாரம் பண்றானுங்க பாத்தீங்களா, பி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே
அதுல எக்கச்சக்கமான பிள்ளைங்க நீங்க மாட்டி இருக்கீங்க. நான் ஆவில உணர்கிறேன். எக்கச்சக்கமான பிள்ளைகள். அது கள்ள போதனை. அதே மாதிரி இந்த சொப்பனம் கண்ட உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன்னு ஒரு கூட்டம் எழும்புது பாத்தீங்களா? இதுல ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். சர்ப்பத்தை பார்த்தால் அது, மாடை பார்த்தால் இது, அப்படி இப்படி கவனம் கவனம். இதெல்லாம் நம்ம வேத வசனத்துக்கு அடிப்படையில் சொப்பனம் காண்கிறது அல்ல. சொப்பனம்ங்கிறது எதுனா, ஒருத்தன் பாவம் செய்தால் நீ இந்த பாவத்துல இருக்கிறதுங்கிறத கர்த்தர் நம்மள இந்த பாவத்தை காமிச்சு அந்த காமிச்சு கொடுத்துருவாரு. நம்ம அதுல இருந்து விடுதலை பெறறதுக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரும். அல்லாத வேற இந்த மாதிரிப்பட்ட சொப்பனக்காரர்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இதில் நாம் ரொம்ப சொல்லித்தர பாய்ந்தெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் அடையாளம் கண்டவர்களை விட்டு வெளியே வரலாம். அதுக்கு அடுத்ததாக கர்ச்சீப்பை கொடுக்கிறது, சீடியை கொடுக்கிறது. இந்த கர்ச்சீப்பை வச்சு தலையில பிடிச்சு அமுக்குன உடனே அது ஒரு பரிசுத்தாவி. இதெல்லாமே கிடையவே கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அங்கே பரிசுத்தாவி என்கிறது எது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்கள். அங்க எப்படி ஒரு பிரசன்ஸ் பாருங்களேன். அங்க எப்படி பரிசுத்தாவினர் இறங்கினார்னா, 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஹலோ, இந்த வார்த்தையில என்ன, எல்லாருக்கும் மேலே ஆவியானவர் அமர்ந்தாரு. எல்லாரும் கடந்து உருண்டாங்க புரண்டாங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது. சொல்லுது, அப்படியே சொல்லுது அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அபிஷேகம் வரும் பொழுது அடையாளத்தோடு தான் வருவார் ஆவியானவர். எந்த அடையாளம்னா உருண்டு பிறல்ற அடையாளம் கிடையாது. தயவு செஞ்சு கிறிஸ்தவ வட்டாரங்களே, நீங்க இந்த மெசேஜை கேட்கறீங்கன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மூட நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது எந்த அடையாளத்தோட இருக்கிறோம்? அந்நிய பாஷை உங்க அடையாளத்தோட இருப்பாரு. அந்நிய பாஷை வரலன்னா அங்க அது வேற ஆவி. கீழே உருள்றது பிள்றது எல்லாம் பிசாசின் ஆவிகள். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவன் மேல் இறங்குவார் என்றால் அவன் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்குவார்கள். அந்நிய பாஷைங்கிற அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். மற்ற மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த உடனே துள்ளுகிறதும் குதிக்கிறதும் இப்படியெல்லாம் ஆவியானவர் செய்ய மாட்டார். அதனால ஆவியானவர் தான் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டங்களிலே நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். உருளுகிறது, பிறழுகிறது, ஆடை விலகுகிறது கூட தெரியாம அருவருப்பான காரியங்கள் பிற மதத்திலே நடக்கிறது போல கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் தலைவிரித்து ஆடுகிற அசுத்தாவிகள் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் போகாதீங்க, போகாதீங்க. இது பரலோகம் கொண்டு சேர்க்காது உங்களை. இங்கே மூட நம்பிக்கைகளை உண்டு பண்ணி உங்களை கீழே தள்ளி விட்டு விடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிரிப்பின் ஆவி, அபிஷேகம் என்ற பெயர்ல பொய்யான் ஆவி, அதே மாதிரி விசில் அடிக்கிற ஆவி, பல ஆவிகள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் தலை தூக்கி நிற்கிறது. தலையில கைய வச்சு புஷ் பண்ணி தள்ளி விடுறானா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அந்த இது என்ன ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பிரகாரமா இந்த இடத்துல இதுலயே ஒண்ணு பிடிச்சு அமுக்குனா நம்ம விழுவோமா. அப்படி சில ஊழியக்காரர்கள், தந்திரமான ஆட்கள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. அதுல ஒரு 5 பேர் விழலாம், அவனை எவனும் மதிக்க மாட்டான் போல அந்த ஊழியக்காரனை. அதனால அப்படி புட்டிச்சு அமுக்கி கீழே தள்ளி விட்டாத்தான் அவன் வல்லமையான ஊழியக்காரனா. இப்படி ஒரு மூட நம்பிக்கை, ஜாக்கிரதை. இப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ வட்டாரம் போய் கொண்டிருக்கிறது. எந்த வசனத்துல இருக்குது? புட்டிச்சு அம்மிக்கு கீழே தள்ளி விட்டாங்கன்னு. கள்ள ஓநாய்களே, நீங்க எல்லாம் எப்ப மனம் திரும்ப போறாங்க? ஏசு கிறிஸ்து வர போறாரு. இன்னும் என் மக்களை வஞ்சிச்சு நீங்க பாதாளத்தை கொண்டுட்டு போறீங்களான்னு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு அல்ல. இந்த நாட்கள்ல அவங்க காட்டுற வேடிக்கைகள், டான்ஸும் கூத்தும் கும்மாளமும் கலர் லைட்டும் இதெல்லாம் பார்த்த உடனே சினிமா தியேட்டர் போல வாலிபர்களுக்கு வருதோ, வாலிபர்களுக்கு வருதோ. உங்களுக்கு அங்க சினிமா தியேட்டருக்கு போக முடியல, இங்க போய் நல்லா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து கூத்தும் கும்மாளமும் போட்டுட்டு வந்தோன்னா சினிமா தியேட்டருக்கு போன ஃபீலிங் வருதோ? வருது இல்ல? கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு ஆராதனைக்கு போனாலும் மன அமைதி கிடைக்கிறதா? சமாதானம் கிடைக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறதா? பக்தி விருத்தி உண்டாக்குகிறதா?
ஒவ்வொரு நாள் உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்தம் எழும்புகிறதா? யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அந்த நேரத்துல ஒரு துள்ளலும் ஆடலும் பாடலும், சீரியல் லைட் எல்லாம் பார்த்த உடனே, கலர் லைட் எல்லாம் பார்த்த உடனே, அங்க ஊழியக்காரன் கடந்த ஆடுற ஆட்டத்தை பார்த்த உடனே இங்க உங்களுக்கு ஆடணும். அப்புறம் வீட்டுக்குள்ள போன உடனே மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் போராட்டம். இந்த சினிமா பாக்குறவங்க எல்லாம் முன்னாடி உலக பிரகாரமா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, சினிமா பாக்குறவங்க அந்த மன அமைதிக்காக போய் சினிமா பார்ப்பாங்களாம். அந்த சினிமா காட்டுற அசிங்கங்கள் அருவறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுல வந்தோம்னா மறுபடியும் அதே பிரச்சனை தான். அதே மாதிரிதான் இந்த நாட்கள் அநேக சபைகளுக்கு போறாங்க, ஆராதனைங்கள பேர்ல போறாங்க. ஆராதனைக்கு போன பிறகு பக்தி விருத்தி உண்டாக்குதா? பரிசுத்தத்தை உண்டாக்குதா? இல்ல கொஞ்ச நேரம் இந்த சினிமா தியேட்டர்ல நடக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் குதூகலமும் கொண்டாட்டமும் விசில் அடிப்போம். அந்த விசில் அடிக்கிற ஆவியை பத்தி சொன்னல, தியேட்டர்ல தான் அப்படிலாம் அடிப்பானுங்க. தியேட்டர்ல படத்துல நல்ல முக்கியமான சீன்கள் வந்தோடனே விசில் அடிப்பானுங்க. அதே மாதிரிதான் இங்க சபைகள்ல இப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தை, கொஞ்சம் ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை வந்தோன்னா அங்க விசில் அடி. இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் மாறணும். கிறிஸ்தவம் ஜொலிக்கணும், கிறிஸ்தவம் ஜொலிக்கணும், பரிசுத்தத்திலே ஜொலிக்கணும். இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். ஆண்டவரே வார்த்தை தாரும் என்று கேட்ட பொழுது கர்த்தராகி ஆண்டவர் தந்த வார்த்தை இது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள், அழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளை பின்பற்றி அழிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் மீட்படைய மாட்டார்களா என்று சொல்லி தேவன் ஏங்குகிறார். தேவனுடைய இயக்கத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? இந்த நாட்களிலே உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். இப்படிப்பட்ட கள்ளவோ நாய்க்கூட்டங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமா காரியங்கள். ஒருத்தன் மதுபான பாட்டிலை கையிலே வைத்துக்கொண்டு பிரசங்க பீடத்திலே நிற்கிறான். அவன் ஊழியக்காரனே மொத்தத்துல கிடையாது, புரியுதா? ஆனா இயேசுங்கிற பேரை சொல்றான் பாத்தீங்களா? இவ்வளவு வேதனையான விஷயம். சினிமா பாடல்களை துணிகரமாய் பலிபீடத்துல நின்று பாடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்ட வாலிபர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? நரகத்துக்கு போறீங்களா நீங்களாம் மக்களே? தயவு செஞ்சு சொல்லுகிறேன், அவனுக்காக திறப்பிலே நில்லுங்கள், அந்த ஊழியக்காரனுக்காக திறப்பிலே நில்லுங்கள். கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை இன்னும் அதிகமா எழுப்பும்படியாக ஆண்டவரிடத்தில் பிரார்த்திப்போம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். இந்த மாதிரிப்பட்ட கள்ள ஊழியக்காரர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று வேதவசனம் இருக்கிறது, வேதவசனம் இருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்று வரும் என்று வேதவசனம் சொல்கிறது. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், பொருளாசை உள்ளவர்கள் இப்படி எழும்பி வருவார்கள் இந்த நாட்களிலே. அதே மாதிரி இன்னொரு காரியம், இது ஒரு எச்சரிப்பான வார்த்தை. பொருளாசை, பணம், இந்த இரண்டையும் குறித்து போதிக்கிற இடத்தில் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஆசீர்வாதம், பொருளாசை, அதே மாதிரி பணம், இதை குறிச்சே போதிக்கிறாங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கடிந்து கொள்ளுகிற வார்த்தை புறப்பட்டு வருகிற இடத்தில் நீங்கள் தேவ பிரசன் அங்க இருக்கும், தேவ பிரசன் அங்க இருக்கும். ஏன்னா அந்த உபதேசம் போதிக்கிற ஊழியக்காரனும் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரிக்காம அவன் பலிபீடத்துல வந்து அந்த பிரசங்கம் பண்ண முடியாது. கடிந்து கொள்ளி பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தேவனுக்கு பயந்த ஊழியக்காரர்கள் கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னு சொல்லிட்டா, அவங்க கர்த்தருக்கு பயப்படாம பகிரங்கமா வந்து பலிபீடத்துல நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. சினிமா பாக்குறவன், சீரியல் பாக்குறவன், அசுத்தத்துல குடிச்சிட்டு கிடக்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன் எல்லாம் அவனுக்கு பலிபீடத்துல ஏறி பிரசங்கம் பண்றான். அவனுக்கு ஃபுல் கான்செப்ட் ஃபுல்லா அதுலதான் இருக்கும். பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், இன்னொருத்தனுக்கு பெண்டாட்டி எப்படி போய் வஞ்சிக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பல அசுத்தத்துக்குள்ள உலகத்துல கடக்கக்கூடியவனுக்கு அந்த சிந்தனை இருக்கும். பரிசுத்தத்துக்காக ஓடுகிறவன், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கணும்னு சொல்லி ஓடுகிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படின்னா, குடும்பத்தை எப்படியாவது ஆதாயப்படுத்தணும், பிள்ளைகளை எப்படியாவது ஆயத்தப்படுத்தணும், மனைவி எப்படியாவது ஆதாயப்படுத்தணும், கணவன் எப்படியாவது ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு போகணுங்கிற சிந்தையோடு இருக்கக்கூடியவன் பிரசங்க பீடத்துல வந்தாலும் அதே வார்த்தை. ஒரு ஊழியக்காரர் சொன்னாருன்னு சொல்லி என் கணவர் என்கிட்ட சொன்னார். அவர் பார்த்துட்டு என்ன அப்படின்னா, 3 நாள் கன்வென்ஷனுக்கு அந்த ஊழியக்காரரை ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. அப்ப அந்த கன்வென்ஷனுக்கு கூப்பிடும் போதே அந்த கூப்பிட்ட ஊழியக்காரர் சொன்னாராம், நீ 3 நாள் ஆசீர்வாதத்தை பத்தி தான் பிரசங்கிக்கணும். இவர் 2 நாள் ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கிச்சிட்டாராம். கூட்டமா ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ண வர்றது எல்லாமே நடந்திருக்கு. 3ஆவது நாள் கர்த்தராகி ஆண்டவருக்கு பகிரங்க வார்த்தைகளை குறித்து பேசியிருக்கிறார், கடிந்து கொள்கிற வார்த்தை குறித்து பேசியிருக்கிறார். பேசி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தா ஒரு ஜனங்களும் வரலையான்னு ஜெபம் பண்றதுக்கு. ஆண்டவர் சொன்னாரா, இந்த 2 நாள் ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணியே, அது நான் கொடுத்த வார்த்தை கிடையாது. எப்படி? நான் கொடுத்த வார்த்தை கிடையாது, அது நீயா பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை அள்ளி தட்டுறதுக்கல்ல, ஆத்துமாக்கள் பரிசுத்தமாக்குறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு.
ஆண்டவர் இந்த பூமியில நீ சொகுசா வாழு, எவ்வளவு பணத்தை கட்டி ஆளுன்னு சொல்லல. பரிசுத்தமாகு, 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 பரிசுத்தம் இல்லைன்னா நீ என்னுடைய ராஜ்யத்துல வரமாட்ட. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதிலே 3வது நாள் பிரசங்கத்திலே முடித்த உடனே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று வார்த்தை கொடுத்த பொழுது ஒருத்தம் கூட செய்யலாம், ஒரு ஜனம் கூட நான் ஊழியத்துக்கு வரேன் என்று ஒப்பு கொடுக்கலையாம். 2 கால்கள் இல்லாத ஒரு ஊனமான ஒரு சகோதரி நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஊழியக்காரர் வந்துட்டார். அந்த ஊழியக்காரர் வந்து எத்தனையோ மாதங்கள் கழித்து அந்த இடத்துக்கு போகும்போது, ஏனென்றால் அந்த சகோதரி தன்னுடைய கால்கள் இல்லாத நிலைமையிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ஊழியக்காரருக்கே தோணிருக்கு, இந்த சகோதரி எப்படி ஊழியம் செய்ய போகிறார்கள் தெரியலேன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த சகோதரியை மீட் பண்ண கேட்கும் பொழுது அந்த சகோதரி எத்தனையோ கிராமங்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம், ஆத்துமாக்களுக்கு ஆத்துமா அறுவடை செய்கிறதுக்கு அந்த ஆத்துமாவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஊனமா இருக்கிறார்கள் அவர்களை கொண்டே ஆண்டவர் இப்படி செய்வார் என்றால், கடிந்து கொள்கிற வார்த்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள் அந்த சகோதரி. நான் வருகிறேன் ஊழியத்துக்கு. இந்த நாட்கள் எத்தனை பேர் இந்த மாதிரிப்பட்ட கள்ள நாய்களை கீழே தள்ளும்படியாக எத்தனை பேர் பக்தி வைராக்கியமா எழும்ப போகிறீர்கள்? எழும்புங்கள், எழும்பி பிரகாசியுங்கள், பகிரங்கமான வார்த்தைகளை கொட்டுங்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்கு பிரியப்படுத்துற மாதிரி ஊழியம் செய்யாதீங்க. அது எப்பேற்பட்ட பெரிய சபைகளாக இருக்கலாம். எவ்வளவு சும்மா ஜபம் 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 முக்கியம்தான், ஜபம் முக்கியம்தான், அற்புத அடையாளங்கள் முக்கியம்தான். அதை விட எல்லாவற்றிற்கும் மேலாக உன் மனம் திரும்பி இருக்கிறதா? உன் மனம் மாறி இருக்கிறதா? இயேசுக்காக நீ மறிக்க தயாரா? அதை தெரிந்து கொண்ட பிறகு அப்புறம் அடையாளங்கள் அற்புதங்கள் அதெல்லாம் 2வது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் மனிதர்களை பிரியப்படுத்த நாம் ஊழியம் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவர் எங்களிடத்துல கேட்டார், நீங்கள் இந்த சாப்பாடுகள்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி துண்டு பிரிதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்கறதை ஏன் வீடியோ எடுத்து போடுகிறீர்கள் என்று கேட்கிறீர்களா இல்லையா? அவர்களுக்காக ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஊழியம் எல்லாம் மோசமான நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. தனக்கு 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 என்று தனக்கென்றே வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும். இந்த ஊழியத்தை இன்னும் அநேகர் செய்ய வேண்டும். ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க பெருமைக்காகவா நீங்கள் வீடியோ எடுத்து போடுகிறீர்கள்? என் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே எங்களுக்கு மேன்மை பாராட்டல். எங்களுடைய மேன்மைகள் எல்லாம் குப்பை. எங்களுக்கு அந்த மேன்மையே தேவை கிடையாது. நாங்கள் அந்த மக்களுக்கு கொடுத்து நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். இதே போல ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். அல்லது எங்க பெருமைக்காகவோ எங்களுடைய ஆசைபாசங்களுக்காகவோ எதுக்குமே கிடையாது. இதனால எங்களுக்கு 10 காசு வருமானமும் கிடையாது. புரியுதா? எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பணத்துல நாங்க கொஞ்சம் என்ன செய்யறோம், இப்படி ஊழியத்தை கொடுத்து தாங்குறோம். 100 ரூபாய் காணிக்க வந்துனா 50 ரூபாய் ஏழை ஜனங்களுக்கு. 50 ரூபாய் ஏழை ஜனங்களுக்கு சொல்றதை விட 50 ரூபாய் எங்க அப்பாக்கு. அப்படிதான் நாங்கள் இயேசுவுக்கு தான் நாங்க கொடுக்கிறோம், ஏழை ஜனங்களுக்கு அல்ல. நாங்கள் இயேசுவுக்கு கொடுக்கிறோம். நாங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில பணமெல்லாம் குப்பை. இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன, நான் ஒண்ணு கேட்கட்டா, பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறதா? இந்த பஞ்சத்துல நீ எவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருந்தாலும் உனக்கு கடைசி அந்த பணத்தை தான் நீ திம்ப. நீ அந்த பணத்தை வச்சு இந்த நாட்களிலே ஏழை ஜனங்களுக்கு வாங்கி கொடு என்கிறது தான் எங்களுடைய மைண்ட் செட். மற்ற மாதிரி எங்களை பெருமைப்படுத்துறதுக்காக ஒண்ணுமே கிடையாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏழைகளுக்கு செய்யுங்க. ஏழைகளுக்கு செய்கிறது ஆண்டவருக்கே செய்கிறது. அந்நியர்களை உபசரிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க 500 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்களா, அதுல ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா மக்களுக்கு கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதுதான் எங்களுடைய நோக்கமே தள்ளி எங்களுடைய மேன்மை பாராட்டலுக்கோ எங்களுடைய சுய இதுக்கோ எதுக்குமே கிடையாது. நாங்கள் கர்த்தர் சொன்னார் செய்கிறோம், அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா ஊழியக்காரர்களும் செய்யுங்க அப்படிங்கறத எங்களுடைய இது.
நாங்கள் பிச்சை போடவில்லை. நாங்கள் ஏற்கனவே நான் மெசேஜ் சொல்றேன், நாங்கள் பிச்சையோ தர்மமோ நாங்கள் போடவில்லை. நாங்கள் இயேசுவுக்கு கொடுக்கிறோம், இயேசுவுக்கு கொடுக்கிறோம். நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தியா? நான் பசியா இருந்தேன், எனக்கு நீ போஜனம் கொடுத்தியா? வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தியான்னு சொல்லி இயேசு கேட்கிறான். நாங்க இயேசுக்கு கொடுக்கிறோம், நாங்க இயேசுக்கு கொடுக்கிறோம். திருப்பி அழுத்தி சொல்றேன், நான் இயேசுக்கு கொடுக்கிறேன். எந்த ஒரு பிச்சையை நான் போடவில்லை. அதனால நீங்க இனி ஒரு முறை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்து எங்களிடத்தில் சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, அது எங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் கொடுக்கறது இயேசுக்கு. நான் இயேசு பசியா இருக்கிறேன்னு சொல்றாரு, நாங்கள் இயேசுக்கு பசியா இருக்கிறோம், இயேசுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இயேசு தாகமா இருக்கிறார், நாங்கள் அவருக்கு தண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். சரியா? நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை இதே மாதிரி எல்லா ஊழியர்களும் செய்யுங்கள், எல்லா விசுவாச பிள்ளைகளும் செய்யுங்கள். கோடி கோடியா நீ பணத்தை சம்பாதிச்சாலும் ஒரு நாள் அந்த பணத்தை நீ திங்க முடியாது. நீ பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கை நீ தின்ன முடியாது. அதனால உன்கிட்ட பணம் இருக்குதா, உங்கள்கிட்ட பணம் இருக்குதா, இதே மாதிரி அநேக மக்களுக்கு செய். 100 ரூபா காசு வருதா, அல்ல 50 ரூபாய் ஏழை ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. அது நீ ஆண்டவருக்கு தான் செய்கிற. இப்படிதான் எங்களுடைய கணிப்பு. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மெசேஜின் மூலமா கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறது. நம்ம இயேசுக்கு ஊழியம் செய்வோம், மனுஷர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். மனிதர்களை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம். சரியா? தேவனை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம ஊழியம் செய்வோம். தேவனுக்கு பிரியப்படுத்துற ஊழியம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவார். பரலோகத்துல எது செய்யப்படுகிறது? பரலோகத்துல எப்படி புகையும் கலர் லைட்டும் சினிமா பாட்டும் ஆபாசமான ஆடை அலங்காரமும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்பும் அப்படிலாம் இருக்காது. பரிசுத்தமான இடம். அந்த இடத்திலே 24 மணி நேரமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர் போற்றப்படுகிறார். நாம் இந்த பூமியில வாழும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறும். ஒரே ஒரு வசனம் மட்டும் உணர்த்தப்படுகிறது. சங்கீதம் 96ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9வது வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தருக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனை செய்யுங்கள், நடுக்கத்துடனே அவருக்கு நம்ம ஆராதனை செய்வோம் என்று வசன ஆதாரத்தின்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமாயிருங்க. காலம் செல்லாது. உலகத்துல அழிவுக்குரிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வர போறாரு. எந்த செகண்ட் வேணாலும் ஏசப்பா வர போறாரு, நம்மளை தூக்கிட்டு போக போறாரு. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியமாயிருங்க. உலகத்துல எந்த அசம்பாவிதங்கள் என்ன வேணாலும் நடக்கட்டும், இன்னையாத நாளிகையிலே மணவாளன் நம்மளை தூக்கிட்டு வர போறாரு. அதனால நம்ம ஆயத்தமா இருப்போம். இப்படிப்பட்ட கள்ள வஞ்சிக்கிற ஓநாய் கூட்டங்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். பரிசுத்தமாய் நீ அறை வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீ பரிசுத்தமா இருக்கிறியா? உன் ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்குதா? நீ அறை வீட்டுக்குள்ள செல்போன்ல எல்லாம் பாக்குற எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை மற்றவங்க கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏசு பார்க்கிறார். நீ பார்த்து கொண்டிருக்கிற வேலையாக இருக்கும். ஏசு வரும் பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை, எந்த ஒரு பாவம் துணிகரமாய் அறியாத வர்றது தேவன் அறியாதவர் போல் பார்ப்பார். அறிஞ்சு துணிகரமாய் அறைவிடாயிருக்கலாம், எங்க இருக்கலாம், நீ தவறு செஞ்சு கொண்டிருப்பாய் என்றால் கைவிடப்பட்டு போயிடுவேன். அப்புறம் அம்மானால முடியாது, அப்பானால முடியாது. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு பரிசுத்தம். என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் அணிப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், செல்போன்ல நீங்க என்ன பாக்குறீங்க? ரீல்ஸ் பார்த்தா நீ நரகத்துக்கு போவ, செல்ல தேவையானதை பார்த்தா நீ நரகத்துக்கு போவ. நான் கன்ஃபார்மா நான் சொல்வேன், ஏசப்பா எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது நீ காதுல ஹெட்போன மாட்டிக்கிட்டோ, இல்ல நீ செல்போன்ல இருந்து இதையாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எப்படி எக்கால சத்தம் கேட்கும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவர போகிறார். எந்த நொடி வேணாலும் ஏசப்பா வரலாம். பயபக்தியோடு இருப்போமா? நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சாட்சி என்னன்னா, நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு வந்துச்சுன்னா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கதறுவேன். என்ன கைவிடப்பட்டு நம்ம இந்த பூமியில வாழ்றது எதுக்காக? இந்த ஊழியம் செய்கிறது எதற்காக? ஏசப்பா உடைய வருகையில் நாங்கள் வரணும். உடைய வருகைக்குள்ள நாங்க வராம இருக்க என்ன தடை இருக்கு? மாற்றும். ஒவ்வொரு செகண்ட் நீங்க கேட்டு பாருங்க, ஏசப்பா உங்களை மறுரூபப்படுத்திட்டே இருப்பார். அதனால ஒருமை பொழுதிலே தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். இப்ப வேண்டுமானாலும் வரலாம், செய்து கொடுத்துட்டு இருக்கிற வேலையில வரலாம், எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். தயவு செய்து சொல்லுகிறேன்,
ஏசப்பா வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகுங்கள். வேண்டாம், கைவிடப்பட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஏசப்பாயை பத்தி சொல்லுங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நாள் இல்ல, நொடி பொழுதுதான் இருக்கிறது. சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாட்களை நீங்க செய்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய சொல்லியிருக்கீங்க. மனுஷர்களை பிரியப்படுத்த நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கென்று நல்மனசாட்சியோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்க உங்களை சிநேகிக்கணும்ப்பா. உண்மை சிநேகிச்சு உமக்கு பிரியமா நாங்கள் ஊழியம் செய்யணும். உங்களுடைய வருகை அதி சீக்கிரம். எப்ப வேண்டுமானாலும் உங்களுடைய வருகை வரலாம். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்திருங்க ராஜாவே. உங்களுடைய பிரசனத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நொடி பொழுது எங்களை நாங்கள் உயிர்த்து ஆராய்ந்து எதுல நாங்கள் பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறோம் ஆண்டவரை, அதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வரோமப்பா. நாங்கள் பரிசுத்தம் 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 ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜாவை நாங்கள் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். எங்களை குடும்பமாய் தகுதிப்படுத்தும். எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக போராடுகிறார்கள், எந்த குடும்பங்களில் கணவன் மனைவிக்காக போராடுகிறார்களோ எல்லாரும் மீட்புக்குள்ளே கடந்து வந்துடட்டும் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். துதிகன மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.